நல்ல விஷயம் கெட்ட விஷயம் ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா கெட்டது அதிகமாக இருக்குது. இதுவரைக்கும் இந்திய வரலாறு காணாத அளவுக்கு 6,40,000 கோடி அப்படிங்கிற அளவுக்கு பங்குகளை வித்திருக்கிறாங்க. இந்த பட்ஜெட் வந்து ஒரு மிடில் கிளாஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு டிசப்பாயிண்டிங் பட்ஜெட் அப்படின்னு தான் சொல்லணும். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. மெட்வே ஹாஸ்பிடல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்தினரும் கேட்கிறது, உங்க கனவு சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு. தங்கம் வந்து 5% இறங்கி இருந்தது. சாவரின் கோல்டு பாண்ட் எல்லாமே 10% இறங்கி இருந்தது. ஏன்னா அவ்வளவு பேர் விற்கிறாங்க, வாங்குறதுக்கு அங்க ஆள் வரல. அரசாங்கம் ஒரு வாக்குறுதியை கொடுத்தால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றணும். அந்த விஷயத்துல நேற்று செஞ்சது ஒரு பெரிய தவறு. கிட்டத்தட்ட ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்னு ஒரு செக்மெண்ட் இருக்கு. அந்த ஃபியூச்சர்ஸ்க்கு கிட்டத்தட்ட 2.5 மடங்கும், ஆப்ஷன்ஸுக்கு கிட்டத்தட்ட 1.5 மடங்கும் அந்த செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸை ஏற்றி விட்டுட்டாங்க. இவங்க நல்லது எதுவும் பண்ணனாலும் பரவாயில்ல, கெட்டது எதுவும் பண்ணாம இருந்தா போதும் அப்படிங்கிற மனநிலையில தான் நிறைய பேர் இருந்தாங்க. பங்குச்சந்தை பெருமளவு சரிஞ்சிருக்குது. இதுவரைக்கும் இந்திய வரலாறு காணாத அளவுக்கு கடந்த 25 மாதங்களில் 6,40,000 கோடி அப்படிங்கிற அளவுக்கு பங்குகளை வித்திருக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்க வேலை செய்றீங்க, உங்களுக்கு ஒரு 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் கிடையாது. உங்க மனைவியும் வேலை செய்றாங்க, அவங்களுக்கும் 12 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் கிடையாது. ஸோ 2 பேரும் சேர்ந்து ஆளுக்கு 12 லட்சம் சம்பாதிச்சாலும் 24 லட்சத்துக்கு உங்களுக்கு டாக்ஸ் கிடையாது. ஆக மொத்தம் உங்க குடும்ப வருமானம் 24 லட்சம். நான் வேலைக்கு போறேன், எனக்கு 15 லட்சம் வருமானம் வருது. என்னோட மனைவி வந்து வேலைக்கு போல, குடும்ப பெண்மணியா இருக்கிறாங்க, குடும்பத்தரசியா இருக்கிறாங்க. அப்போ எங்க குடும்பத்துடைய வருமானம் 15 லட்சம் தான். எனக்கு வந்து 12 லட்சம் வரைக்கும் தான் டாக்ஸ் ஃப்ரீ. அதை மீதி இருக்கிற 3 லட்சத்துக்கு நான் டாக்ஸ் பே பண்ணணும். சந்தையில இருந்து நேரடியா தங்கம் வாங்கினீங்கன்னா நாளையில இருந்து நாங்க டாக்ஸ் போடுவோம் அப்படின்னு சொன்னா அது நியாயம். ஏற்கனவே 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி வாங்கினவங்களுக்கு எல்லாம் நாங்க டாக்ஸ் போடுவோம். இதை நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தா நாங்க வாங்கியிருக்க மாட்டோம். அரசாங்கம் சொன்னதை நம்பி இதுக்கு நமக்கு டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கும்னு சொல்லிட்டு செகண்டரி மார்க்கெட்ல இருந்து நிறைய பேர் வாங்கியிருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லாரும் பயந்து போய் அதுல விற்க ஆரம்பிக்கிறாங்க. மற்றபடி இது வந்து ஒரு ஒரு புரட்சிகரமான பட்ஜெட் கிடையாது. வணக்கம் சார். வணக்கம் சார். பட்ஜெட் 2026 to 2027 வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அந்த பட்ஜெட் வந்து எப்பயுமே ஆரம்பிக்கிறப்போ சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிடில் கிளாஸ்க்கான ஒரு பட்ஜெட்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறாங்க எப்பயும். பட் பட்ஜெட் பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ்க்கு எதுவுமே செய்யாத மாதிரி தான் மக்கள் இடையில பேசுறாங்க எல்லாருமே. ஸோ இதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? பொதுவா பட்ஜெட்ல எல்லாரும் எதிர்பார்க்கறது என்னன்னா, நேர்முக வரி ஏதாவது குறையுமா? வரிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு நேர்முக வரி, இன்னொன்னு மறைமுக வரி. மறைமுக வரினா, நீங்க போய் ஒரு பொருள் வாங்குறீங்க, அந்த பொருள் வந்து 118 ரூபான்னு சொல்றாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பொருள் 118 ரூபாய், அதை கொடுத்துறீங்க, வாங்குறீங்க. ஆனா உங்களுக்கு விற்கிறவங்க அது ஆக்சுவலா உங்களுக்கு 100 ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க. அதை 18 ரூபாய் ஜிஎஸ்டி, அதை வாங்கி அவங்க கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஆனா அது உங்களுக்கு தெரியாது, நீங்க வரி கொடுக்குறீங்கன்றது உங்களுக்கு தெரியாது. அதனாலதான் அது வந்து மறைமுக வரி அப்படின்னு சொல்லுவாங்க. மறைமுக வரி அப்படிங்கிறது வந்து ஜிஎஸ்டி, பட் அது வந்து பொதுவா பட்ஜெட்டுக்கும் மறைமுக வரிக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா அந்த மறைமுக வரி வந்து ஜிஎஸ்டி கவுன்சில்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஜிஎஸ்டி கவுன்சில்ல தான் அதை முடிவு பண்ணுவாங்க. ஸோ அதனால மறைமுக வரிக்கும் பட்ஜெட்டுக்கு சம்பந்தம் இல்லை. அதுக்கு அடுத்தது நேர்முக வரி. நேர்முக வரி வந்து பட்ஜெட்லயே வந்து அவங்க பேசலாம். நிறைய செய்திகள் உலா வந்தது. என்னன்னு சொன்னால், இப்போ வந்து இந்த 30% டாக்ஸ், ஹையஸ்ட் டாக்ஸ், அது வந்து ஒரு 25 லட்சத்துக்கு மேல போனாலே இருக்கு. அதை வந்து 30 லட்சமாவோ 40 லட்சமாவோ உயர்த்தப்படலாம். அல்லது ஒரு குடும்பத்துக்கு உண்டான வருமான வரி. இப்ப எப்படி இருக்குன்னா, ஒரு தனிநபருக்கு தான் வருமான வரி இருக்கு. குடும்பத்துக்குன்னு வருமான வரி சில நாடுகள்ல இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ நீங்க வேலை செய்றீங்க, உங்களுக்கு ஒரு 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் கிடையாது. உங்க மனைவியும் வேலை செய்றாங்க, அவங்களுக்கும் 12 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் கிடையாது. ஸோ 2 பேரும் சேர்ந்து ஆளுக்கு 12 லட்சம் சம்பாதிச்சாலும் 24 லட்சத்துக்கு உங்களுக்கு டாக்ஸ் கிடையாது. ஆக மொத்தம் உங்க குடும்ப வருமானம் 24 லட்சம், ஆனா அதுக்கு டாக்ஸ் கிடையாது. அப்படியே என் பக்கம் வாங்க, நான் வேலைக்கு போறேன், எனக்கு 15 லட்சம் வருமானம் வருது. என்னோட மனைவி வந்து வேலைக்கு போல, குடும்ப பெண்மணியா இருக்கிறாங்க, குடும்பத்தரசியா இருக்கிறாங்க. அப்போ எங்க குடும்பத்துடைய வருமானம் 15 லட்சம் தான். ஆனா எனக்கு வந்து 12 லட்சம் வரைக்கும் தான் டாக்ஸ் ஃப்ரீ. அதை மீதி இருக்கிற 3 லட்சத்துக்கு நான் டாக்ஸ் பே பண்ணணும். அப்போ அமெரிக்கா, ஜெர்மனி அந்த மாதிரி நாடுகள்லாம் வந்து குடும்பத்துக்குன்னு வரி இருக்கு. இன்னுமே ஒரு படி மேல போய், ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு 2 பேர் வருமானம் இருக்கு, 24 லட்சம். ஆனா நீங்க 2 பேர் தான் இளம் தம்பதியினர்.
இப்ப எனக்கு வந்து திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்கிறாங்க. என்னோட வயதான அப்பா, அம்மா என் கூட இருக்கிறாங்க. அப்ப என்னுடைய குடும்பத்துல 6 பேர் இருக்கிறாங்க. 2 பேர் இருக்கிற உங்களுக்கும் அதே டாக்ஸு, 6 பேர் இருக்கிற எனக்கு அதே டாக்ஸு. அப்படின்னா, சில நாடுகள்ல என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு டிபெண்டன்ஸ் நெறைய பேர் இருந்தால், ஒரு டிபெண்டன்ட்டுக்கும் ஒரு வரி சலுகை அந்த மாரி குடுப்பாங்க. ஸோ இந்த மாரிலாம் வந்து ஏதாவது ஒரு புரட்சிகரமா பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. குறைஞ்சபட்சம் பெரும்பாலான ஆண்டுகள் வந்து நிதி அமைச்சரா இருந்தவங்க தமிழ்நாட்ட சார்ந்தவங்க தான். அது காங்கிரஸ் பீரியடா இருக்கட்டும், அல்லது பிஜேபி பீரியடா இருக்கட்டும். ஒட்டுமொத்தத்துல இந்த பட்ஜெட் வந்து ஒரு மிடில் கிளாஸ பொறுத்தவரைக்கும், இது வந்து ஒரு டிசப்பாயிண்டிங் பட்ஜெட் அப்படின்னு தான் சொல்லணும். ஓரளவு சரி. கொஞ்சம் அப்பர் கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்கிறாங்க. என்ஆர்ஐஸ் வந்து இந்தியால அவங்க ப்ராப்பர்ட்டி வித்தாங்கன்னா, அவங்களுக்கு பேன் தேவையில்ல. பேன் மட்டும் இருந்தா போதும். அந்த மாரி ஒரு மேல்தட்டு மக்கள். நீங்க வெளிநாட்டுல உங்க பசங்கள படிக்கிறதுக்கு அனுப்புனீங்கன்னா, அதுக்கு பணம் அனுப்புனீங்கன்னா, அதுக்கு உண்டான டிசிஎஸ் குறைச்சிருக்கிறாங்க. அது எல்லாமே வந்து ஒரு மேல்தட்டு மக்களுக்கு உண்டான ஒரு விஷயம் தான். ஏன்னா, கீழ்த்தட்டுல இருக்கிறவங்க யாரும் பசங்கள வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்கோ, அல்லது வீட்ல யாரையாவது மருத்துவத்துக்கோ வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு வசதி இருக்காது. மற்றபடி இந்த பட்ஜெட்ல வந்து எதுவும் பெருசா இல்ல. அதர் கண்ட்ரீஸ் ப்ராஸ்பர் பிகாஸ் ஆஃப் கவர்ன்மென்ட். அவர் கண்ட்ரி ப்ராஸ்பர் டெஸ்பைட் த கவர்ன்மென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க நல்லது எதுவும் பண்ணலனாலும் பரவாயில்ல, கெட்டது எதுவும் பண்ணாம இருந்தா போதும் அப்படிங்கிற மனநிலையில தான் நெறைய பேரு இருந்தாங்க. பங்குச்சந்தை பெருமளவு சரிஞ்சிருக்குது. கடந்த 2 ஆண்டு காலமாக வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நம்ம நாட்டு மேல நம்பிக்கை இழந்து தொடர்ந்து பங்குகள வித்துக்கினே வராங்க. இதுவரைக்கும் இந்திய வரலாறு காணாத அளவுக்கு கடந்த 25 மாதங்களில் 6,40,000 கோடி அப்படிங்கிற அளவுக்கு பங்குகளை வித்திருக்கிறாங்க. இந்த பட்ஜெட்ல அவங்களுடைய நம்பிக்கையை மீட்டெடுக்கணும். கண்டிப்பாக அவங்களுடைய நம்பிக்கையை மீட்டெடுக்கிற மாதிரியான ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அதுல வந்து செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பங்கு பரிவர்த்தனை வரி அப்படின்ட்டு. அதை குறைக்கலாம் அல்லது எடுத்து விடலாம். அதே போல லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ், அந்த மாதிரி நிறைய டிவிடெண்ட் டாக்ஸ், அந்த மாதிரி நிறைய டாக்ஸ் இருக்கு பங்குச்சந்தை சார்ந்து. அதை ஏதாவது குறைக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா இவங்க குறைக்கல. குறைக்காதது மட்டும் இல்லாமல் அந்த செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் அப்படிங்கிறத ஏத்தி விட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்னு ஒரு செக்மெண்ட் இருக்கு. அந்த ஃபியூச்சர்ஸ்க்கு கிட்டத்தட்ட 2.5 மடங்கும், ஆப்ஷன்ஸ்க்கு கிட்டத்தட்ட 1.5 மடங்கும் அந்த செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸை ஏத்தி விட்டுட்டாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சாவரின் கோல்டு பாண்ட் அப்படின்னு ஒரு பாண்ட் வந்து இஷ்யூ பண்ணாங்க. அப்ப என்ன சொன்னாங்க, இந்த பாண்டை வாங்குறவங்க யாருக்குமே வந்து எதிர்காலத்துல லாபம் வந்ததுன்னா அந்த லாபத்துக்கு வரி கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால நிறைய பேர் வந்து அதுல விரும்பி முதலீடு பண்ணாங்க. நேற்று திடீர்னு வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்க ஆர்பிஐல இருந்து கொடுத்தாங்க. அது கொடுக்கும்போது நேரடியாக அவங்க கிட்ட இருந்து யார் யார் வாங்கினாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வரி சலுகை. அது இல்லாம அதுக்கப்புறமா நம்ம மார்க்கெட்ல இருந்து வாங்கியிருக்கோம். அப்படி வாங்குறவங்களுக்கு எல்லாம் டாக்ஸ் பெனிஃபிட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா எந்த ஒரு புதிய வரி கொள்கையிலுமே எப்படி கொண்டு வரணும்னா, இந்த பாருங்க, நீங்க வந்து சந்தையில இருந்து நேரடியா கொள்முதல் பண்ணீங்கன்னா, தங்கம் வாங்குனீங்கன்னா, நாளையில இருந்து நாங்க டாக்ஸ் போடுவோம் அப்படின்னு சொன்னா அது நியாயம். ஏற்கனவே 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி வாங்கினவங்களுக்கு எல்லாம் நாங்க டாக்ஸ் போடுவோம். இதை நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தா நாங்க வாங்கியிருக்க மாட்டோம். நீங்க முதல்லயே இது இது இப்படி இப்படி அப்படின்னு தெளிவா சொல்லியிருந்தால் நம்ம அது செகண்டரி மார்க்கெட்ல நம்ம அந்த தங்கத்தை வாங்கியிருக்க மாட்டோம். இப்போ இவங்க அரசாங்கம் சொன்னதை நம்பி இதுக்கு நமக்கு டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கும்னு சொல்லிட்டு செகண்டரி மார்க்கெட்ல இருந்து நிறைய பேர் வாங்கியிருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லாரும் பயந்து போய் அதுல விற்க ஆரம்பிக்கிறாங்க. தங்கம் வந்து 5% இறங்கி இருந்தது. ஆனா இந்த சாவரின் கோல்டு பாண்ட் எல்லாமே 10% இறங்கி இருந்தது. ஏன்னா அவ்வளவு பேர் விற்கிறாங்க, வாங்குறதுக்கு அங்க ஆள் வரல. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு அரசாங்கம் ஒரு வாக்குறுதியை கொடுத்தால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றணும். அந்த விஷயத்துல நேற்று இவங்க செஞ்சது ஒரு பெரிய தவறு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நல்ல விஷயம் கெட்ட விஷயம் ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா கெட்டது அதிகமா இருக்குது. அதுதான் இப்போ பிரச்சனை. மற்றபடி இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு புரட்சிகரமான பட்ஜெட் கிடையாது. ஒரு ஒரு நீண்ட கால விஷன் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. மற்றபடி இது ஜஸ்ட் ஒரு நார்மல் பட்ஜெட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பட்ஜெட் பாக்குறப்போ மக்கள் நிறைய பேருக்கு இருந்த கேள்வி இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளிநாடு சைடு எல்லா சைட்லயுமே பாத்தீங்கன்னா இந்த க்ரூட் ஆயில் பிரைஸ்ன்றது இறங்கிட்டே வருது. ஆனா நம்ம ஊர்ல இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் விலைன்றது இறங்கவே இல்லை. இது மிடில் கிளாஸோட மெஜாரிட்டி ஆஃப் த ப்ராப்ளம் ஒன்னா இருக்கு.
இன்னொரு விஷயம், உங்க கோல், ஐநூறு, இக்னைட் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து டாக்ஸ் ஏற்றிருக்காங்க. இப்போ நம்ம மெஜாரிட்டி எலக்ட்ரிசிட்டி சோர்ஸ் எதுல இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல், இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்தா நம்ம எடுத்துட்டு இருக்கோம் எலக்ட்ரிசிட்டி. இப்போ இந்த டாக்ஸேஷனால நம்மளுக்கு திரும்பவும் மிடில் கிளாஸுக்கு தான் பாதிப்புக்கு உள்ள தள்ளுறாங்களா? இது வந்து எப்படின்னா, இப்போ ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமே வந்து இருந்தப்பே நியூ டாக்ஸ் ரெஜிமேல 12 lakhs வரைக்கும் உங்களுக்கு எக்ஸெப்ஷன் கொடுக்குறோம், உங்களுக்கு டாக்ஸ் ஃப்ரீ அப்படின்றத சொல்லி நியூ டாக்ஸ் ரெஜிமே புஷ் பண்ணாங்க. இப்போ வந்து எலக்ட்ரிசிட்டியில இந்த மாதிரி டாக்ஸேஷன் ஏத்தி நம்ம எல்லாரையும் சோலாருக்கு புஷ் பண்ண பாக்குறாங்களா என்ன அப்படின்றது புரியல. இதெல்லாம் மக்களுக்குள்ள இவ்வளவு கேள்விகள் இருக்கு. அதை உங்கள்கிட்ட கேட்கிறேன் சார், நீங்க சொல்லுங்க சார். இதுல இருந்து என்ன சார் நம்ம தெரிஞ்சுக்கணும்? நம்ம கொஞ்சம் அதிகமா பேசணும்னா அது ஒரு அரசியல் கருத்தா மாறிடும். பல குற்றச்சாட்டுகளை வெளிநாட்டு பத்திரிகைகள் இந்திய அரசாங்கத்து மேல வைக்கிறாங்க. அதுல ஒரு குற்றச்சாட்டு, ஒரு பிரபலமான உலக பத்திரிகையில வந்த ஒரு செய்தி. ஒரு பிஜேபிக்கு நெருக்கமான ஒரு தொழிலதிபர், அவருக்கு மட்டும்தான் வெளிநாட்டுல இருந்து நிலக்கரி இறக்குமதி பண்றதுக்கு சுலபமா அனுமதி கிடைக்குது. அவர் வெளிநாட்டுல இருந்து குறைவான விலைக்கு அந்த நிலக்கரியை வாங்கி இந்தியாவில பல மடங்கு அதிகமான விலைக்கு அவர் விற்கிறாரு. இதுதான் வந்து இந்தியாவில் எலக்ட்ரிசிட்டி விலை ரொம்ப அதிகமானதுக்கு காரணம். ஸோ இந்திய நடுத்தர மக்கள் அவங்க எலக்ட்ரிசிட்டிக்காக அதிகமாக பே பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இதுக்கு அரசியல் தான் ஒரு காரணம். இதை நான் சொல்லலை, நான் இங்கே படித்தது. ஒரு வெளிநாட்டில் ஃபைனான்சியல் டைம்ஸ் அப்படின்னு ஒரு பத்திரிகை வருது வெளிநாட்டில், அந்த பத்திரிகையில் வந்த செய்தி. இது எந்த அளவுக்கு உண்மை பொய் அப்படின்றது நமக்கு தெரியாது. இருந்தாலும் இது மாதிரியான ஒரு இன்டைரக்ட் டாக்ஸஸ் மக்கள் மேல தொடர்ந்து இருந்துன்னு தான் இருக்கும். இப்போ இதை நீங்க யாருக்கிட்ட கேட்பீங்க? மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கேட்டா நான் சொல்லுவேங்க, ஏங்க மாநில அரசாங்கத்துக்கும் இதுல வரி இருக்குது, மாநில அரசாங்கத்துக்கும் இதனோட வரி போகுது. அதனாலதான் வந்து பெட்ரோல் விலை வந்து இந்தியா முழுக்க ஒரே விலையா இருக்காது, ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு விலையா இருக்கும். அது காரணம் என்னன்னா, மத்திய அரசோட வரி தனியா இருக்கு, மாநில அரசோட வரி தனியா இருக்கு. அது ரெண்டும் சேர்ந்துதான் அது வருது. அப்போ மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுவாங்க, நீங்க போய் உங்க மாநில அரசாங்கத்தை குறைக்க சொல்லுங்க, அவங்களோட வரியை குறைக்க சொல்லுங்க அப்படின்வாங்க. நீங்க போய் மாநில அரசாங்கத்துக்கிட்ட கேட்டீங்கன்னா, நீங்க போய் மத்திய அரசாங்கத்தோட வரியை குறைக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கடைசியில் யாருமே குறைக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம பெட்ரோல் விலை வந்து இதை கொடுத்துதான் ஆகணும். இது எல்லாமே வந்து என்ன சொல்றதுன்னா, இந்தியா வந்து ஒரு ஒரு மாபெரும் ஒரு நல்ல ஒரு வலிமையான நாடா உருவாவதற்கு உண்டான தகுதிகள் அத்தனையும் இருந்தாலுமே இது மாதிரியான பல அரசியல் காரணங்களால நம்முடைய முன்னேற்றம் தடைபடுகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. சார், இப்போ பட்ஜெட்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, நாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அதிகமா செலவு பண்ண போறோம், நாங்க நிறைய விஷயங்கள் கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் பட்ஜெட்ல இன்னொன்று எங்களுக்கு புரிஞ்சது என்னன்னா, அது இந்த வருஷத்துக்கான பட்ஜெட் கிடையாது, 2047க்கான பட்ஜெட். அதுவும் அங்கே எனக்கு தெளிவா தெரிந்தது. இப்போ எனக்கு கேள்வி என்னன்னா சார், இப்போ இருக்க பிரச்சனைக்கு இப்ப எந்த சொல்யூஷனுமே கிடையாதா? நாங்க அங்க வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணுமா? இப்போ ஷார்ட் டேர்ம்ல இப்போ இருக்க நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ இப்ப இருக்க ப்ராப்ளம்ஸ்க்கே ஒரு சொல்யூஷனாவே இல்லை இந்த பட்ஜெட். அதாவதுங்க, பட்ஜெட்ல பணம் ஒதுக்குறது அப்படிங்கிறது வேற, அது எந்த அளவுக்கு திறமையாக பயன்படுத்தப்படுகின்றது அப்படிங்கிறது வேற. நான் பேர் சொல்ல விரும்பல. ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துல கிட்டத்தட்ட 45 கோடி முதலீடுல ஒரு பிரிட்ஜ் கட்டினாங்க. அந்த பிரிட்ஜை கட்டிட்டு ஒரு நாள் கூட அந்த பிரிட்ஜ்ல எந்த வண்டியும் போக முடியல. அது அவ்வளவு இன்ஃபீரியரான குவாலிட்டி. இந்த பிரிட்ஜில் பயணம் பண்றது சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு அந்த பிரிட்ஜை இடிக்கிறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட், அதுக்கு தனியாக ஒரு 5 கோடி. அதுக்கப்புறம் அந்த பிரிட்ஜை திரும்ப கட்டுறதுக்கு திரும்ப 100 கோடி பட்ஜெட். சார் 45 கோடி பட்ஜெட்டு, 45 கோடியில கட்டிட்டாங்க, அது 5 கோடியில இடிச்சாங்க, திரும்ப 100 கோடியில கட்டுறாங்க. இப்போ மொத்தம் வந்து எவ்வளோ ஆச்சு? அது ஒரே பிரிட்ஜை கட்டி இடிச்சு திரும்ப கட்டி திரும்ப இடிக்கிறாங்க. அதாவது இந்த பட்ஜெட்ல வந்து அவங்க சொல்றதெல்லாம் ஓகே, ஆனா அந்த பட்ஜெட்ல ஒதுக்கப்படுகின்ற பணம் நேர்மையாக செலவு செய்யப்பட்டு தரமான வகையில இருக்குதா? லஞ்சம், ஊழல் இதை பத்திலாம் நம்ம வந்து ரொம்ப பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னு சொன்னா, எனக்கு தெரிஞ்ச உலகத்துல எந்த நாடுமே நேர்மையான நாடு கிடையாது. இந்த லஞ்ச ஊழல்ன்றது உலகத்துல எல்லா நாட்டிலுமே இருக்குது. ஒரு நல்ல தரமான பிரிட்ஜ் கட்டுறதுக்கு 100 கோடி ரூபாய் செலவாகுதுன்னு வச்சுங்களேன். பல நாடுகள் என்ன பண்ணுவாங்க, இந்த தரமான பிரிட்ஜ் கட்டுறதுக்கு 125 கோடி ரூபாய் செலவு அப்படின்னு கணக்கு எழுதிட்டு அதுல ஒரு 25 கோடி ரூபாய் ஆட்டையை போட்டுட்டு 100 கோடி ரூபாய்க்கு தரமான பிரிட்ஜை கட்டிடுவாங்க. அப்போ பொதுமக்களுக்கு அதனுடைய
தாக்கம் வந்து பெருசா தெரியாது. ஏன்னா பொதுமக்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான பிரிட்ஜ் இருக்கு. ஆனா சில நாடுகள்ல என்னன்னா 125 கோடி ரூபாய்க்கு தரமான பிரிட்ஜ போடுறேன்னு சொல்லிட்டு 50 கோடியில சரி பாதியில காசுல மோசமான பிரிட்ஜ போட்டுட்டு 75 கோடி ஆட்டைய போட்டுருவாங்க. அது என்ன ஆகும்? 100 கோடி ரூபாயில கட்ட வேண்டிய பிரிட்ஜ் 50 கோடியில கட்டினா என்ன ஆகும்? அது 4 நாள்ல இடிஞ்சு விழுந்துரும். சமீபத்துல நான் கேள்விப்பட்ட 2 விஷயங்கள். அது நீங்க கேள்விப்பட்டீங்களான்னு பாருங்க. ஆந்திரான்னு நினைக்கிறேன். அங்க வந்து ஒரு ரயில்வே ட்ராக் போகுது. அந்த ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்றதுக்காக ஒரு பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜ் எப்படி கட்டி இருக்கிறாங்கன்னா ரைட் ஆங்கிள் போய் டர்ன் ஆகுது. அதாவது ஒரு பிரிட்ஜ் இப்படி நேரா போயிட்டு அப்படியே ரைட் ஆங்கிள் 90 டிகிரில இப்படி திரும்புது. கேள்விப்பட்டோம் சார். இந்த ஆக்சிடென்ட்ஸ் நிறைய கூட இது பண்ணலாம்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டுட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு ஒரு டிப்ளமா இன் சிவில் இன்ஜினியரிங் படிச்சவனை வச்சு அந்த பிரிட்ஜை கட்டியிருந்தா கூட அவன் சொல்லியிருப்பான் பிரிட்ஜ் அப்படிலாம் கட்டக்கூடாது, அது வளைவாதான் போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல இப்போ சமீபத்துல மும்பைல ஒரு பிரிட்ஜ் கட்டி இருக்கிறாங்க. அது எப்படின்னா ஒரு 4 லேன் ட்ராக் போகுது, அப்படியே அப்ரப்டா 2 லேன் ட்ராக்கா மாறுது. அது எப்படி ஒரு இரவு நேரத்துல ஒரு வேகமா போறவங்க சடனா அந்த இடத்துல முடிவு வருதுனாக்கா அது எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? அதில் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பொதுவாக வந்து ஒரு 4 லேன் ட்ராக்னா அப்படி ஸ்லோவா போய் தான் 2 லேன் ட்ராக்கா மாறணும், அப்ரப்டா மாறுது. இது எப்படி இந்தியாவில் வந்து இந்த மாதிரி அதீதமான மூளை இருக்கிறவங்களெல்லாம் வச்சு கான்ட்ராக்ட் எடுத்து செய்யறாங்க அப்படிங்கிறது உலக மக்கள் வியந்துதான் பாராட்டுறாங்க. சோ நீங்க சொன்னீங்க இல்லையா பட்ஜெட்ல வந்து இதுக்கு இவ்வளவு ஒதுக்குறாங்க, அதெல்லாம் சரி. நீங்க பட்ஜெட்ல 10,000 கோடி ஒதுக்குறீங்க. அந்த 10,000 கோடியும் சரியான தரத்தோடு அங்க வந்து எல்லா பொருட்களும் செய்யப்படுகிறதா, கட்டப்படுகிறதா அப்படின்னு சொன்னா இந்தியாவில் அது இல்லை. ஸோ அதுதான் பிரச்சனை. மற்றபடி வந்து இந்த கட்சி பார்த்தீங்கன்னா அந்த கட்சி ஊழல் கட்சின்னுவாங்க, அந்த கட்சி பார்த்தா இந்த கட்சி ஊழல் கட்சின்னுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத கட்சி உலகத்திலே எதுவும் கிடையாது. அது நம்ம இந்தியா விட்டுருங்க, உலகத்திலே எந்த கட்சிக்குமே வந்து ஊழல் இல்லாத கட்சி. ஒரு அளவு வேணா வேறுபடலாம், நான் சொன்ன மாதிரி இந்த தரத்துல வேறுபடலாம், அளவுல வேறுபடலாம். பட் அது வந்து ஒரு அது வந்து மக்கள் வந்து பழகிட்டாங்க. மக்கள் பொறுத்த வரைக்கும் என்ன, நமக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் தரமா கிடைக்குதா? நாளைக்கு வந்து என்னுடைய மனைவி ஸ்கூட்டில அந்த பிரிட்ஜ்ல போறாங்க, அவங்க பத்திரமா போய் சேருவாங்களா அப்படின்றதான் எனக்கு. அந்த பிரிட்ஜ் கட்டும்போது அவங்க 25 கோடி லஞ்சம் வாங்கினாங்களா இல்லையன்றதை பத்தி நம்ம கவலைப்பட போறது கிடையாது. ஆனா அந்த பிரிட்ஜ் தரமா இருக்குதா அப்படின்ட்டு பல நேரங்கள்ல அதுக்கே நமக்கு வந்து ஒரு பயம் ஆயிடுது. இந்த லஞ்சம் ஊழல் இதெல்லாம் பேசணும்னா நம்ம முடிவே கிடையாது. இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் இஷ்யூ. அவ்வளோ லேஸ்ல வந்து எதுவுமே வந்து இது வந்து ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை வந்து உங்களால அவ்வளவு லேஸ்ல மாற்ற முடியாது. மாற்றக்கூடிய வலிமை ஒரே ஒரு நபருக்கு தான் இருக்கும். அந்த நபர் நான் யாருன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சார், இப்போ நீங்க அழகா சொன்னீங்க இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு என்ன ஸ்பெண்ட் பண்றேன்னு சொல்றாங்க, ஆனா உண்மையா அது எங்க ஸ்பெண்ட் ஆகுது, எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும் எல்லாமே சொன்னீங்க. பட் நம்ம இந்தியாவில் இருக்க பெரிய ஒரு விஷயம் இஷ்யூவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் சார். வேலை இல்லாமல் இருக்குது. ஸோ எங்கேயாவது வேலை கிடைச்சிடாதா அப்படின்னு தான் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அதுக்கு எதுவும் பண்ண மாதிரியே தெரியலையே சார். அதாவது நான் சொல்றது ஷார்ட் டேர்ம்ல. ஏன்னா முன்னாடி இருந்தே நான் போன பட்ஜெட்ல இருந்தே இந்த பிரச்சனை போய்கிட்டே தான் இருக்கு. அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு என்ன பண்ண போறாங்கன்றது போயிட்டே இருக்கு. இது ரொம்ப நாளாவும் போயிட்டே இருக்கு. இதுக்கு ஒரு தீர்வு கொடுத்த மாதிரி இல்லையே சார். அப்புறம் பட்ஜெட் எல்லாம் போட்டு இது கண்டிப்பா கண்ட்ரியை வந்து ஒரு வேற ஒரு ஸ்டேட்ல கொண்டு போகும். 2047 நம்ம ஒரு டெவலப்டு கண்ட்ரியா இருப்போம்னா நான் 2047க்கு எதிர்பார்த்து வெயிட் பண்ணல. நான் இப்ப எனக்கு என்ன சொல்யூஷன் கொடுங்க, நீங்க ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் வெயிட் பண்றோம் எல்லாருமே. ஸோ அதுக்கு எதுவுமே பார்க்கலன்றப்போ இது நம்மளுக்கான ஒரு பட்ஜெட் மாதிரியே ஃபீல் ஆகல சார். ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவதுங்க உண்மை என்னன்னா இதுக்கு உண்டான தீர்வு அவங்க கிட்ட இல்லை. என்னைக்கு ஒரு தீர்வு அவங்க கிட்ட இல்லையோ அப்பதான் வந்து டெம்பரரி தீர்வு பத்தி யோசனை பண்ணுவாங்க. அதை ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ராணுவத்துல ஆட்கள் எடுப்பாங்க. ஆட்கள் எடுக்கிறவங்க எல்லாமே வந்து அந்த சர்வீஸ்னு சொல்லுவாங்க. ஷார்ட் சர்வீஸ் 15 வருஷம், லாங் சர்வீஸ் ஃபுல் ரிட்டையர்மெண்ட் வரைக்கும். அதை விட்டுட்டு இப்போ இருக்கிற அரசாங்கம் என்ன பண்ணாங்க, நாங்க 4 வருஷத்துக்கு ஒரு இது, அதாவது நாங்க வேலைக்கு எடுப்போம், நாங்க 6 மாசம் ட்ரைனிங் கொடுப்போம், 6 மாசம் ட்ரைனிங் முடிச்சுட்டு 80% மக்களை வெளியே அனுப்பிச்சிடும், மீதி 20% மக்களுக்கு மட்டும் 4 வருஷம் நாங்க வச்சிருப்போம். இந்த 4 வருஷத்துல ஒருத்தர் வேலை செய்யறதுக்காக நீங்க 6 மாசம் ட்ரைனிங் கொடுக்குறீங்களே, அப்ப அந்த காஸ்ட் எல்லாம் என்ன ஆச்சு கேள்வி வருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிகள் எல்லாம் வந்து இன்டர்ன்ஷிப்புக்கு நிறைய ஆள் எடுங்க, அதுக்கு நாங்க காசு கொடுக்குறோம், ஒரு மாசத்துக்கு 5,000 நம்ம கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு இன்டர்ன்ஷிப் கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து என்னன்னா இது வந்து ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட். ஸோ இந்த ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட் இல்லாம நம்முடைய நாடு வளரும் நாடு. நம்ம கிட்ட அவ்வளவு கேபிட்டல் கிடையாது. நீங்க நாளைக்கே வந்து நிறைய பணத்தை கொண்டு வந்து முதலீடா போட்டு ஒரு பெரிய பெரிய தொழிற்சாலைகளாக ஆரம்பிச்சு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை கொடுக்கணும்னா அது நம்ம கிட்ட இருக்காது. அப்ப அதுக்கு ஒரே வழி
வெளிநாட்டு முதலீட்டாளர்களை நம்ம வந்து இங்க இழுக்கணும். ஒரு ஆப்பிள் நிறுவனம் இருக்கு, அவங்க வந்து இங்க வந்து ஆப்பிள் தயாரிக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா, சைனா தான் வந்து உலகத்துக்கே வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்துல இருக்கிற பெரும்பாலான பொருட்கள் வந்து சைனால தான் தயாரிக்கப்படுது. அதே போல இந்தியாவில் ஒரு நல்ல ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பா இதை கொண்டு வரணும் அப்படின்னா வெளிநாட்டு முதலீட்டை வந்து இங்கே கொண்டு வரணும். அப்ப அந்த வெளிநாட்டு முதலீடு இங்க கொண்டு வரணும்னு சொன்னால் அப்போ வெளிநாட்டு மக்களுக்கு அந்த நம்பிக்கையை நீங்க கொண்டு வரணும். அதுதான் நான் சொன்னேன். அதுதான் எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ்ஸிங். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. வோடாஃபோன் ஐடியா அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. அது ஒரு வெளிநாட்டு நிறுவனம். அவங்க ஏதோ ஒரு காசு கொடுக்கணும்ன்றாங்க. அந்த ஏஜிஆர் அப்படின்னு சொல்றாங்க. அது காசு கொடுக்கணும். நீங்க 15 வருஷமா அந்த காசு கொடுக்கல. அந்த 15 வருஷம் காசு சேர்த்து வச்சு பார்த்தாக்கா 50,000 கோடி வருது. நீங்க கொடுங்க, இப்போ கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்ப முதல் கேள்வி என்னன்னா, நீங்க காசு கொடுக்கணும்னா அப்பவே கேட்டு வாங்கியிருக்கணும் இல்லையா? அப்பவே கேட்டு வாங்கியிருந்தீங்கன்னா, ஓஹோ இவங்க கேட்கறாங்க, இவங்களுக்கு காசு கொடுக்கணும். இப்ப நம்ம கிட்ட காசு இல்லை, என்ன பண்றது? நம்ம பொருட்களோட விலை கொஞ்சம் ஏற்றும். 10 ரூபான்றத 15 ரூபாய்க்கு விற்போம். அப்ப அந்த காசை கொடுத்துருவோம்னு கொடுத்துருப்பாங்க. இப்ப அரசாங்கம் தான் காசு கேட்கலன்னு சொல்லிட்டு அவங்க பொருளை 10 ரூபாய்க்கே வித்துன்னு வந்திருக்காங்க கடைசி வரைக்கும். 15 வருஷம் கழிச்சு நீங்க வந்து ஒட்டுமொத்தமா ஒரு 50,000 கோடி கொடுங்கன்னா எங்க இருந்து கொடுப்பாங்க? அதை கொடுக்கல, காசு இல்லை. அதுக்காக என்ன பண்ணாங்க, அந்த நிறுவனத்துடைய பங்குகளே இந்திய அரசாங்கம் வாங்கிட்டாங்க. ஸோ இதெல்லாம் செய்யும்பொழுது உங்களுக்கு என்ன நடக்குன்னா, வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு நம்ம அரசாங்கத்து மேல இருக்கிற நம்பிக்கை குறைஞ்சிரும். ஒருத்தர் வந்து வராரு, வெளிநாட்டுல இருந்து வந்து இந்திய பங்குச்சந்தையில முதலீடு பண்றாங்க. அப்ப என்ன ரூல் இருக்கு? நீங்க இங்க முதலீடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு வர லாபத்துக்கு டாக்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. திடீர்னு ஒரு 2 வருஷம் கழிச்சு நீங்க டாக்ஸ் பே பண்ணணும் அப்படின்றாங்க. அப்போ இதுக்கு மேல முதலீடு பண்றவங்களுக்கு டாக்ஸ் இருக்குதுன்னு சொன்னா நியாயம். ஏற்கனவே நீங்க முதலீடு பண்ணியிருந்தாலும் இப்ப நீங்க டாக்ஸ் பே பண்ணி ஆகணும்ன்றாங்க. ஸோ இந்த பாலிசி ஃபிளிப் ஃப்ளாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அரசாங்கம் மாறுதுன்னா கொள்கை மாறும் அப்படின்னா கூட பரவாயில்ல. இருக்கிற ஒரே அரசாங்கம் அதுவே வந்து கொள்கையில மாத்துது. அப்ப இதனால வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு நம்ம நாட்டு மேல இருக்கிற நம்பிக்கை குறைஞ்சிடுது. அதனால்தான் நம்முடைய நாட்டுல பங்குகளை தொடர்ந்து வித்துனே வராங்கன்னு நான் சொன்னேன். அதே போல எஃப்டிஐ அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், வெளிநாட்டு முதலீடுகள். அதெல்லாம் கிட்டத்தட்ட கடந்த 6 மாசத்துல கிட்டத்தட்ட ஒரு 40% குறைஞ்சிருக்கு. ஸோ இவங்க வந்து ஒரு வெளிநாட்டு முதலீட்டாளர்களுடைய நம்பிக்கையை மீட்டு எடுத்தாதான் வெளிநாட்டு பணம் இங்க பெருமளவு வரும். வெளிநாட்டு பணம் மட்டும் இல்ல, பணத்தோடு கூடிய டெக்னாலஜியும் கூட வரும். ஸோ அந்த டெக்னாலஜி அவங்களுக்கு தேவை. இப்போ ஒரு அமெரிக்கால ஒரு ஆப்பிள்ன்ற நிறுவனம் இருக்கு. அவங்க இங்க வந்தாங்கன்னா பணமும் கொண்டு வருவாங்க, அந்த ஆப்பிள் போனை தயாரிக்கிறதுக்கு உண்டான டெக்னாலஜியும் கொண்டு வருவாங்க. ஸோ அது வந்து நல்லா இருக்கும். மற்றபடி வந்து ஏதோ அரசியல் காரணங்களுக்காக தேர்தல்ல ஒரு ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொன்னார் ஒருத்தர். அதுக்கப்புறம் விவசாயிகளுடைய வருமானம்லாம் 2 மடங்காகும் அப்படிலாம் சொல்றாங்க. அப்ப சொல்லும்போது இது எதாவது ஓகே என்னங்க, நாங்க ஒரு விவசாயிகளுக்கு வருமானம் 2 மடங்காகும், எப்படி ஆகும் அதை சொல்லணும் இல்லையா? நாங்க வந்து இப்போ நெல் கொள்முதல் பண்றோங்க, 1000 ரூபாய் கொள்முதல் பண்றோங்க, அடுத்த 5 வருஷத்துக்குள்ளார நாங்க அந்த நெல் கொள்முதல் 2000 ரூபாய் ஆக்கும், அப்போ உங்களுக்கு ரெட்டிப்பாயிடும், அதை சொல்லணும் இல்லையா? அதெல்லாம் இது மேல ஏதோ சொல்றாங்க, மக்களும் அதை கேட்டுக்கிறாங்க. மக்களும் அதை கேட்கறது இல்லை. இது எப்படி 2 மடங்கு ஆகும், எப்படி 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு உண்டாக்குன்னு சொன்னீங்களா? அது எப்படி உண்டாக்குவீங்க? என்ன இண்டஸ்ட்ரி கொண்டு வரீங்க? வெளிநாட்டு முதலீட்டுக்கு ஏதாவது கொள்கைகள் மாத்துறீங்களா அப்படின்னா அது கேட்கறது இல்லை. இப்படிதான் நடக்கும். அது வந்து நீங்க வந்து மாற்ற முடியாது. இதுல பெரும்பாலும் என்ன பண்றாங்க, ஓரளவு வசதி படைச்சவங்களாம் பசங்களை வெளிநாட்டுல படிக்க வச்சு வெளிநாட்டுல வேலை கொடுத்து அங்கேயே செட்டில் பண்ணி விட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம வந்து இந்த பிளாக் மணி அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து பெருமளவு அதிகமா இருக்குது இந்தியாவில். ஆனா நான் சில நாடுகள்ல இருந்திருக்கிறேன், குறிப்பா வந்து நான் சிங்கப்பூர்ல இருந்திருக்கிறேன். அங்க போய் நீங்க பிளாக் மணினா அப்படிங்களா, பிளாக் மணினா என்ன அப்படின்னு கேட்பாங்க. பிளாக் மணி அப்படிங்கிற கான்செப்டே இங்க கிடையாது. ஏன்னா ஒரு நாட்டுல வரி ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா அந்த வரியை செலுத்துறதுக்கு விருப்பப்படாதவங்க அந்த காசை வந்து பிளாக்கா ஆக்கிடுவாங்க. அந்த பிளாக் மணி கூட பாத்தீங்கன்னா ஒரு வகையில வந்து அது பொருளாதாரத்துக்கு ஓரளவுக்கு, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஒரு வியாபாரம் பண்றீங்க, அந்த வியாபாரம் பண்ணும்போது வருமானம் வருது, அந்த வருமானத்தை வந்து நீங்க டாக்ஸ் கட்டுறது இல்லை, அது பிளாக் மணி ஆயிடுது. ஆனா அந்த பணத்தை கொண்டு போய் செலவு பண்றீங்க, ஜாலியா சினிமா தேட்டருக்கு போறீங்க, டிக்கெட் வாங்குறீங்க, அது ஒயிட்டா மாறிடுது. ஏன்னா அவங்க அது கணக்கு அமைச்சு அவங்க டாக்ஸ் பே பண்ணிடுறாங்க. ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னா, நிறைய பேரு பெரும் பணம் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே இந்த கடுமையான வருமான வரி பிரச்சனைனால இந்தியா விட்டு வெளியேறாங்க. ஸோ இந்தியாவை விட்டு வெளியேறுகின்ற பணக்காரர்களுடைய அளவு ஒவ்வொரு ஆண்டும் அதிகபட்சமாக ஏறிக்கொண்டே போகிறது. அப்ப என்னன்னா அப்படி போகும்போது
இந்த பணம் எல்லாம் வெளிநாட்டுக்கு போயிடுது. அந்த பணம் வந்து அது பிளாக் மணி தான். இருந்தாலும் அது ஏதோ வகையில இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்ககிட்ட பிளாக் மணி இருக்கு. நீங்க இந்தியாவிலே இருந்தீங்கன்னா சினிமாவுக்கு போவீங்க, டிராமாவுக்கு போவீங்க, ஹோட்டலுக்கு போவீங்க. அது அது அவங்களுக்காக பயன்படும். ஆனா நீங்க ஒட்டுமொத்த காசை எடுத்து நீ வெளிநாட்டுக்கு போயிட்டீங்கன்னா அது யாருக்கு பயன்படும்? ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு நம்ம லெவல்ல பேசி தீர்க்கக்கூடிய சாதாரணமான விஷயங்கள் இல்லை. இதெல்லாம் ஒரு பெரிய லெவல்ல அந்த திங்க் டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் வச்சு ஒரு நிபுணர்களை வச்சு இது எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்க செஞ்சாதான் ஓரளவுக்கு நாடு வந்து ஓரளவுக்கு நல்ல நிலையில வர்றதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகே சார். சார் எனக்கு உங்கள்கிட்ட இப்ப கேட்கணும்னு நினைக்கிறது என்னன்னா, நீங்க இவ்வளவு நேரம் பட்ஜெட் என்னென்ன விஷயம்லாம் இருந்துச்சு எல்லாமே சொல்லிட்டீங்க. இப்போ மிடில் கிளாஸ் மக்களுக்கு இது ஒரு சரியான பட்ஜெட்டா இல்ல ஒரு பயங்கரமான ஏமாற்றமான ஒரு பட்ஜெட்டா சார்? கண்டிப்பா வந்து ஒரு ஏமாற்றமான பட்ஜெட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து எந்த ஒரு பட்ஜெட்டுமே வந்து 100% நெகட்டிவா இருக்காது. இப்போ மைக்ரோவேவ் ஓவன் அதுக்கு இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸுக்கெல்லாம் வந்து வரியை குறைச்சிருக்கிறோம். கேன்சர் ட்ரக்ஸுக்கெல்லாம் வரியை குறைச்சி அந்த மாதிரி அதை 1, 2 இங்க அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. பட் ஒட்டுமொத்தமா ஒரு ஒரு விசிபிளா எல்லாருக்கும் தெரியற அளவுக்கு பயன்படுற அளவுக்கு ஏதாவது இருக்கா? சிலதெல்லாம் சொல்லுவாங்க, ஹை ஸ்பீட் ரயில் காரிடார் வரப்போகுது, 7 இடத்துக்கு வரப்போகுது, அதுல 2 சென்னை அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் எப்போ வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ற எல்லாமே வந்து அடுத்த பட்ஜெட்டுக்குள்ளார நிறைவேடுமான்னு கேட்டிங்கன்னா நிறைவேறாது. அடுத்த பட்ஜெட்ல இதே மாதிரி வேற ஏதாவது சொல்லுவாங்க. ஒட்டுமொத்தத்துல இது வந்து ஒரு என்ன சொல்றது, குறிப்பா பங்குச்சந்தை சார்ந்ததோ அல்லது சிறு முதலீட்டாளர்கள் சார்ந்ததோ இது யாருக்குமே வந்து ஒரு பெரும்பாலும் ஒரு பயனில்லாத ஒரு பட்ஜெட் அப்படின்னு தான் சொல்லணும். இது பட்ஜெட்டுக்கு உங்களோட ரேட்டிங் என்ன? ஒரே ரிசல்ட் அவுட் ஆஃப் 10க்கு நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க? அவுட் ஆஃப் 10க்கு என்னங்க, ஒரு கண்டிப்பா ஃபெயில் தான். அவுட் ஆஃப் 10க்கு 3.5 வாங்கினாதான் பாஸ். கண்டிப்பா அது பாஸ் கிடையாது. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள் தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்தினரும் கேட்கிறது. உங்க கனவு சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு.